நித்தியப்படி வழக்கமா சொல்றதுதான், யாருக்கெல்லாம் இந்த பிறப்பிறப்புங்கிற இந்த கோரமான சம்சார ஜீவிதம் போரும் 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 பிறந்ததெல்லாம், இனி இந்த ஜென்மம் எனக்கு வேண்டாம், இனிமே எனக்கு பூலோகத்துல பிறவி வேண்டாம், இனி இருக்கக்கூடிய சொச்ச காலத்துக்குள்ள நான் கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுடணும், கண்ணை மூடறதுக்குள்ள ஒரு முறையாவது கிருஷ்ண தரிசனத்தை பார்த்துடணும், ஏதோ நித்தியபடி நான் கிருஷ்ண கைங்கரியம் பண்ணிட்டு ஜீவிக்கணும், இனி அதுதான் என்னுடைய லைஃப் அப்படின்னு யாரெல்லாம் தீர்மானிச்சு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்திருக்கேலோ, உங்க உடம்பு உலகத்துல எந்த காரியம் பண்றதோ பண்ணட்டும், அது என்ன ஆஃபீஸ் ஒர்க்கா, இல்லை சமயக்கட்டில் வேலையா, இல்லை காரு ஓட்டுறது, விறகு உடைக்கிறது, இல்லை கோவிலில் அர்ச்சகா, யாரோ ஏதோ என்ன ஆஃபீஸ் ஒர்க்கு என்னமோ, உங்க உடம்பு உலகத்துல பிராரப்தவசால் எந்த காரியம் நடக்கிறதோ நடக்கட்டும், அதெல்லாம் எதையுமே மாற்ற வேண்டாம், அதெல்லாம் விட்டுட்டு பிருந்தாவனத்துக்கு ஓட வேண்டாம், அதெல்லாம் யாரோ சில பாக்கியவான்கள் இருக்கா அவ பண்ணட்டும், நாமெல்லாம் அதுக்கு அதிகாரிகள் இல்லை. ஆனால் அந்த வேலையெல்லாம் விட்டுட வேண்டாம். நம்ம ஹிருதயத்துல இப்ப நான் சொன்ன ஆசையை ஜென்யூனா விதையாக விதைச்சுட்டேலானால் நீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். அப்போ இதே ஜென்மால உங்களுக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைக்கணும், கிருஷ்ண பக்தி அனுபவத்துல வரணும், தேகத்தை விட்ட பிறகு நேரா கோலோகம் போய் ராதாகிருஷ்ண திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு நித்தியம் கிருஷ்ண தரிசனம் பண்ணிட்டு நித்தியமா இருக்கணும். யாரெல்லாம் இந்த சம்சாரம் வேண்டான்னு இத்தகைய உயர்ந்த லட்சியத்துல ஹிருதயத்துல வச்சுட்டு இருக்கேலோ, அவளுக்கு கிருஷ்ணனே 3 வழி சொல்லியிருக்கான். பாகவதத்துல பெரட்டின பக்கத்துக்கு பக்கம் பெரட்டினா அதுதான் இருக்கு. இந்த 3 சுலபமான வழிதான் கோரமான கலியுகத்துல இப்ப நான் சொன்னதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது. என்ன 3 வழி? நான் நித்தியம் சொல்றது தான், நித்தியப்படி சொல்லிட்டு இருக்கிறது தான். முதல் வழி சாது சங்கம், சதா கிருஷ்ணானந்தத்திலே இருக்கிற மகாத்மாக்களை போய் அடிக்கடி தரிசனம் பண்றது, அவர்களையே தெய்வமாக ஆசிரியிக்கிறது, அவர்களுக்கு நம்மால முடிஞ்ச கைங்கரியம்னா என்ன, அவர் சொல்றத கேட்கணும், அவர் சொல்றத நம்பணும், அவர் ஈஸ்வரனாவே பார்த்து அவருக்கே கைங்கரியம் பண்ணிண்டு குரு கிருபை. ஸோ சாது சங்கம் குரு கிருபை தான் முதல் வழி. 2வது வழி ஜென்மா பூரா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அழுத்துக்காம செலுத்துக்காம கிருஷ்ண கதையை காதார பருகணும், நிறைய கிருஷ்ண கதையை கேட்கணும், கிருஷ்ணனே கதின்னு இருக்கிற இது மாதிரி கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரத்தை கேட்கணும், திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கணும். கதாசிரவணம் ரொம்ப முக்கிய வழி, இது ஒரே வழின்னு கூட சொல்லலாம். இது 2வது வழி. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எப்பெல்லாம் முடியறதோ அப்பெல்லாம் எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு வாய் நிறைய பகவன் நாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கணும். இது 3 தான் முக்கிய வழி. 4வதாக ஒரு வழி சொல்லணுமானால் பெரியோர்கள்லாம் நமக்கு காமிச்ச வழி தான். நமக்கு எப்போ ராதாகிருஷ்ணன் தான் எல்லான்னு ஆயிடுத்தோ, ராதை தான் எல்லான்னு ஆயிடுத்தோ, பிருந்தாவனமும் குருவாயூரும் தான் நமக்கு உசுர ஆயிடுத்தோ, அப்போ நம்ம ஆத்துல நமக்கு என்ன வேணும்? இகத்திலையும் பரத்திலையும் ராதாகிருஷ்ணனுடைய கைங்கரியம் தானே நமக்கு லட்சியம். ஒன்றும் வேண்டாமே, மோட்சமா, யாருக்கு மோட்சம் வேணுமோ இருக்கட்டும், ஞானமா, யாரு ஞானத்தை அடையிறேலோ அடைங்கோ, நமக்கெல்லாம் என்ன லட்சியம்னா இகத்திலையும் பரத்திலையும் ராதாகிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதுதானே ஆசை நமக்கு, அதுதானே உயர்ந்த லட்சியம். அப்போ அவ ஆத்துல யாருக்கெல்லாம் முடியறதோ அவ ஆத்துல ஒரு ராதாகிருஷ்ணன், ஒரு ஜான் அளவுக்கு அவ ஆத்துல ராதாகிருஷ்ணன் பஞ்சலோக விக்கிரகம் வாங்கி வச்சுட்டு ஒன்னும் பயப்படாதீங்கோ. பகவான் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கெல்லாம் நாம பயப்படுறது இல்லை. அவ ஆத்துல ஒரு கிருஷ்ணனை வாங்கி வச்சுட்டு பகவன் நாமம் சொல்லிண்டு உங்களுக்கு தெரிஞ்சபடி ஆராதனை பண்ணிண்டு, கதை கேட்கணுமா, இந்த மாதிரி கதையெல்லாம் அந்த ராதாகிருஷ்ணன் பக்கத்திலேயே உட்காந்து கேளுங்கோ, பக்கத்திலேயே உட்காந்து பகவன் நாம ஜெபம் பண்ணுங்கோ. நீங்க தட்டுல போட்டு என்ன சாப்பிட்றீங்களோ அது எதுவானாலும் சரி, ராதே இன்னைக்கு நான் அதை சாப்பிட்றேம்மா, இந்த லட்டு தாம்மா நான் சாப்பிட்றேன், நீ எதை சாப்பிட்டாலும் சரி, இன்னைக்கு மோன்ஜாந்தாம்மா, இன்னைக்கு நல்ல மோர் குழம்புமா, என்ன சாப்பிட்டாலும் வெத்த குழம்புமா, சாப்பிடுமா ராதே அப்படின்னு அந்த விக்கிரகத்துக்கிட்ட காமிச்சிட்டு சாப்பிடுங்க. இப்படி நம்ம ஆத்துல இகத்திலையும் ராதாகிருஷ்ண கைங்கரியம், பரத்திலையும் ராதாகிருஷ்ண கைங்கரியம் கோலோகத்துல. இது 4வது வழி. அவ ஆத்துல ஒரு விக்கிரகம் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப முடியல, நான் ரொம்ப பரம தரித்திர சூழ்நிலை இருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல,
ஆயுசுக்கு இருக்கும்படியாக உங்க கூட இருக்கும்படியாக ஒரு ராதாகிருஷ்ணன் போட்டோ இது மாதிரி ஒரு போட்டோ வாங்கி மாட்டிக்கோங்க. அதற்கு இதே மாதிரி நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு வாங்கும். நாம் எல்லாம், அதாவது கிருஷ்ண பக்தர்கள் எல்லாம், கிருஷ்ணனே கதின்னு இருக்கிறவா எல்லாம், ராதையே கதின்னு இருக்கிறவா எல்லாம் சென்று சேர வேண்டிய மிக உயர்ந்த ஸ்தானம் கோலோகம் அப்படிங்கிறது. பூலோகம் இல்லை, கோலோகம் அப்படிங்கிறது. அதுக்கு நம்ம அந்திம மூச்சு போற காலத்துல குரு கிருபையினாலையும் ராதாகிருஷ்ணனுடைய கிருபையினாலையும் அவர்களே நம்மளை கோலோகத்துக்கு கூட்டும் போனாதான் உண்டு. அது தபசனால அடையக்கூடிய லோகம் இல்லை.